இவங்களை தூக்குனீங்களே என்ன வெயிட் இருந்தாங்கன்னு சாதாரணமாக கேட்கப்பட்ட கேள்வி. அப்பவே இவங்க ரியாக்ட் பண்ணிருக்கலாம். நீங்க தானா வெயிட் பத்தி என்ன தப்பா கேக்குறேன்? அந்த சேனல் தான் உங்களை குண்டு அப்படின்னு பதிவு பண்ணாங்க, நான் பதிவு பண்ணல. எவ்ரி woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். ஆனா நான் உண்மையின் சப்போர்ட்டா நான் கேட்ட கேள்வியில தப்பு இல்லைன்னு நினைச்சேன். நார்மலைசிங் பாடி ஷேமிங் அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது? எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு? இவங்க எப்படி வேணாலும் நடிப்பாங்க, எப்படி வேணாலும் டூயட் போடுவாங்க. ஆனால் அதை கேள்வியாக கேட்டால் அதை நான் பாடி ஷேமிங் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் weight என்ன, அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தான், அது ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். எடையை பத்தி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தூக்கி சுத்தலன்னா அந்த சீன்ல நான் அவங்களோட எடையை நான் கேட்க போறேன். எனக்கு எல்லாம் தெரியும், இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். 2-3 நாளாக ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது. இந்த அதர்ஸ் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நடந்த சம்பவம். அதர்ஸ் படத்தில் நான் கேட்ட கேள்வி வேற ஒரு ப்ரெஸ் மீட்டில், அது ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்டில். ஆனால் இந்த ஊடகங்கள்லாம் காட்டப்படுற இடம் அன்னைக்கு அதுக்கு பதிலடியாக நாங்கள் பேசினப்போ, கேள்வி கேட்டப்போ நடந்த காட்சிகளை காட்டுறாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருந்தேன். என்னோடய பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க. என்னென்னா, இந்த பொண்ணுகிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்டோம், அதுவும் இந்த பொண்ணுகிட்ட கேட்கல. ஹீரோ இந்த பொண்ணை ட்ரெய்லரில் தூக்கி சுற்றுறாரு. அதை பார்த்துட்டு என்ன வெயிட் இருந்தாங்க, அதுவும் நீங்கள் ஹீரோயினா அக்காங்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம். பத்திரிகையாளர்கள் ப்ரெஸ் மீட்டில், இந்த மாதிரி சினிமா ப்ரெஸ் மீட்டில் அந்த சினிமாவை பற்றி, அந்த சினிமாவில் வர்ற காட்சியை பற்றிலாம் கேள்வி கேட்க முடியும். இன்னும் ஒரு கேள்வியும் கேட்டேன் நான், அந்த படத்தோட கதையை பற்றி டைரக்டர்கிட்ட. ஆனால் நான் கதையை பற்றி கேட்கல, படத்தில் என்ன எடுத்திருக்கீங்கன்னு கேட்கல, என்ன தாக்கணுங்கிற நோக்கத்திலேயே எடையை பற்றி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தூக்கி சுற்றலைன்னா அந்த சீனில் நான் அவங்களோட எடையை நான் கேட்க போகிறேன். இவங்க எப்படி வேணாலும் நடிப்பாங்க, எப்படி வேணாலும் டூயட் போடுவாங்க. ஆனால் அதை கேள்வியாக கேட்டால் அதை நான் பாடி ஷேமிங் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது தவறாக இருக்குது. இதில் மெயின் காரணம், அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டுக்கு இவங்க போய் வேறு ஒரு சேனலில் என்னை பற்றி கண்ணாபண்ணான்னு ஸ்டூபிட் கொஸ்டின், சென்ஸ் இல்லாத கேள்வி அப்படின்னு பேசுனதுக்காக அடுத்த ப்ரெஸ் மீட், இந்த படத்தை போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது படம் முடிவுக்கு அப்புறம். அங்கே என்னடா நம்மளை ஸ்டூபிட்ன்றாங்க, சென்ஸ் இல்லாதவங்கிறாங்களே அப்படின்னு நான் உங்களை நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இதுதான் பாடி ஷேமிங்? நான் அன்னைக்கு கேட்டது பாடி ஷேமிங் இல்லை. உங்களை தூக்கி சுற்றினவர்கிட்ட உங்கள் இடம் என்னன்னு கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்டேன். ஆனால் அவங்களுக்கு எனக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுது நம்ம கேள்வி வேறு விதமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது. அந்த வகையில் அவங்களும் ஒரு தனிநபரை நான் தாக்கணும்னு எந்த இதுவும் பண்ணல. எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னாங்க. எனக்கு யாருமே சப்போர்ட்டாக இல்லை. ஆனால் நான் உண்மையின் சப்போர்ட்டாக நான் கேட்ட கேள்வியில் தப்பு இல்லைன்னு நினச்சேன். ஆனால் எடை கேட்குறதும் தப்புன்னு இன்றைக்கி உள்ளவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உடம்பில் ஏதோ எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அப்படி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமான்னு அவங்க சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ அது அவங்க மனசை காயப்படுத்தியிருந்தா அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனால் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடந்த இடம் வேறு, கேட்ட விதம் வேறு. நான் அந்த ஆக்ரோஷமாக பேசினேன், அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி தான் பேசினேன். ஜாலியாக ஒரு கொஸ்டின் கேட்டேன். அப்போது ஹீரோ இவங்களை அக்கான்னு சொன்னது இவங்களுக்கு வருத்தமாக ஏற்பட்டுருக்கலாம். அடுத்து அதே விஷயத்த உங்களை அக்கான்றாங்க, டைரக்டர் ஹீரோயினே இல்லை, கொஞ்சம் சீன் தான் வருவாங்கன்றாங்க. இவங்களை தூக்குனீங்களே என்ன வெயிட் இருந்தாங்கன்னு சாதாரணமாக கேட்கப்பட்ட கேள்வி. அப்போவே இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு போய் வேறு சேனலில் என்னை நீங்கள் எப்படின்னு, அந்த சேனல் தான் உங்களை குண்டு அப்படின்னு பதிவு பண்ணாங்க, நான் பதிவு பண்ணல. ஓகேங்களா? நான் குண்டாக இருந்தேன்னா, ஒல்லியாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு இவங்க பேசினதாக பதிவு பண்ணாங்க. ஸோ எந்த விதத்துலேயும் நான் இவங்களை பாடி ஷேமிங் பண்ணல. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் ஆக்ரோஷமாக நாங்கள் பேசுகிறோன்னா எங்களை இவங்க ஸ்டூபிட் நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் பதில் பேசணும். ஆனாலும் அவங்க மனது காயப்பட்டிருந்தால் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லோருமே மொத்த சம்பவத்தையும் எடுத்துக்காமல் எல்லோரும் கருத்து, எல்லோரும் அறிக்கை, அதில் நடிகர் சங்கம் அறிக்கை விடலாம். பத்திரிகையாளர் மாமன்றமும் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்காம அறிக்கை விட்டது. இவங்க பத்திரிகையாளர் மாமன்றம் நடத்துகிறாங்களா, நடிகர் சங்கம் நடத்துகிறாங்களாங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.